students. So நம்ம last classல இப்போ வந்துட்டு யூனிட் நம்பர் 5 எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது வந்துட்டு மிடீவியல் இந்தியாவில் எப்படி இருந்தது, மாடர்ன் இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு பிரிட்டிஷ் ரூல் அப்போ 4 பீரியட்ஸில் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, அதாவது இந்தியா வந்துட்டு 1947 இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் எஜுகேஷனல் சிஸ்டம் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 52 இருக்குது. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. The new epoch-making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. ஸோ நியூ ஹிஸ்ட்ரி, எஜுகேஷனோட நியூ ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்பவே டெவலப் பண்ணோம். இட் brought a நியூ ஹோப், நியூ விஷன் அண்ட் நியூ ஃபியூச்சர் ஃபார் த இண்டியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு அப்புறம் இந்த எஜுகேஷன் வந்துட்டு ஒரு நியூ ஹோப்பை தந்தது, ஒரு அதோட நியூ விஷன் வந்தது, அவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்தது. In 1948, Dr. Radhakrishnan Commission was appointed to present a report on university education. So 1948 வந்துட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா வந்துட்டு ரிப்போர்ட், யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பற்றி ஒரு ரிப்போர்ட் சம்மரி கொடுக்கறதுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. In pursuance of Commission's recommendation, University Grant Commission was constituted to determine the standard of higher education. ஸோ அவங்க அந்த கொடுத்த ரிப்போர்ட் படி, அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து வருது எதுக்குன்னா நம்ம ஹையர் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்தை வந்துட்டு டெட்டர்மைன் பண்ணுறதுக்காக. One of the most important events that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in 1952 to 1953. அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இவெண்ட், அதாவது செகண்டரி எஜுகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்னென்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஒன்று வந்துட்டு கொண்டு வராங்க 1952லேருந்து 1953 வரைக்கும். It suggested new organizational patterns, improvement in quality of textbooks, curriculum and methods of teaching. ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக பேட்டர்ன்ஸை கொண்டு வராங்க. அந்த புக்கில் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸை மாற்றுறாங்க, அந்த டெக்ஸ்ட் புக்ஸோட குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸை வந்துட்டு மாற்றுறாங்க. An education commission under the chairmanship of Dr. D.S. Kothari was appointed by the government of India in 1964. So education commission யாரோட chairmanshipனா டாக்டர் D.S. Kothari அப்படிங்கிற ஒருத்தரோட லீடிங்கில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 1964 வந்துட்டு அந்த எஜுகேஷன் கமிஷனை வந்துட்டு அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. Free and compulsory primary education for all the children up to the age of 14 years and uniform educational structure of 10+2+3 pattern were its main recommendation. ஸோ இந்த கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதாவது ப்ரைமரி எஜுகேஷன் 14 இயர்ஸ் வரைக்கும் அந்த எஜுகேஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே கம்பல்சரின்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த எஜுகேஷன் கமிஷன் செட்டப் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ட்ல வந்துட்டு நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the first national education policy of 1968 marked a significant step in the history of education in the post independent India. So first education policy 1968ல கொண்டு வராங்க. அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஸ்டெப்பாக இருக்குது. எதுனா வந்துட்டு எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரி, அதாவது இண்டிபெண்ட் இந்தியாவோட எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப்பாக இருக்குது. It aimed to promote national progress, a sense of common citizenship and culture and to strengthen national integration. ஸோ இது முக்கியமான ஏம், இந்த பாலிசியோட முக்கியமான ஏம் என்னென்னா நேஷ்னல் ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணும், காமன் சிட்டிசன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும், கல்ச்சரை நம்மளோட கல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், அண்ட் வந்துட்டு முக்கியமானதுன்னா நம்மளோட நேஷ்னல் இன்டெகிரிட்டி, அதாவது வந்து ஒற்றுமையை வந்துட்டு பலப்படுத்தணுங்கிறது தான் வந்துட்டு இந்த பாலிசியோட முக்கியமான ஏமாக இருக்குது. In 1986, the government of India introduced a new education policy. So 1986ல கவர்மெண்ட் வந்துட்டு நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
The aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. அதாவது அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி படி சொசைட்டியை வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் சொசைட்டியை வந்துட்டு ரொம்ப வைப்ரண்ட்டான சொசைட்டியாக அவங்க மாற்றுறாங்க. It emphasized on equal opportunities for marginalized sections of a country and the removal of disparity through scholarships, adult education and open universities, especially for rural India. ஸோ இந்த பாலிசியில் என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மார்ஜின், அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மார்ஜினில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த எஜுகேஷனுக்கு வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அண்டு வந்துட்டு அந்த சப்போஸ் யாருனால பாவர்ட்டினால் படிக்க முடியலைன்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. எது மூலிமா ரிமூவ் பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் மூலிமா ரிமூவ் பண்ணுறாங்க. அண்ட் அடல்ட் எஜுகேஷன், அதாவது காலேஜ் எஜுகேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், அதாவது வீட்டிலிருந்தே படிக்கலாங்கிற அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் யாருக்கு அப்படின்னா எஸ்பெஷலி ரூரல் இந்தியாவுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. The new education policy called for a child-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary schools nationwide. So, இந்த new education policy வந்துட்டு நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு ஆப்ரேஷன் பிளாக்போர்டு, அதாவது பிளாக்போர்டை வந்துட்டு அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, நேஷ்னல் வைடில் ப்ரைமரி எஜுகேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை லான்ச் பண்ணுறாங்க. The new education policy was revised again in 1992. So 1986ல அந்த எஜுகேஷன் பாலிசி வருது, நியூ எஜுகேஷன் பாலிசி. 1992ல அதை மறுபடியும் வந்துட்டு மாற்றுறாங்க. அதில் வந்துட்டு சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க. It envisaged the formulation of national curriculum framework, emphasis on in-service education, improvement of facilities, streamlining of evaluation system at the secondary stage. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் அந்த கொண்டு வந்த சில மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு நேஷ்னல் கரிக்குலம், அந்த நம்மளோட ஃப்ரேம் ஒர்க், அதாவது நம்ம எஜுகேஷனோட ஃப்ரேம் ஒர்க் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்மளோட சர்வீஸ் எஜுகேஷனையும் மாற்றுறாங்க. ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அதாவது ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்டரி ஸ்டேஜுக்கு வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதான் வந்துட்டு நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான், அதாவது எஸ்எஸ்ஏ, அண்ட் ராஷ்ட்ரியா மத்தியமிக் சிக்ஷா அபியான் சொல்லிட்டு 2 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். The Sarva Shiksha Abhiyan SSA is the Government of India's flagship program that was launched in 2000-2001 to achieve universal elementary school. So இந்த பாலிசியை வந்துட்டு, இந்த ஸ்கீமை வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2000லேருந்து 2001 அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு இதை லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காகனா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. SSA is now the primary vehicle for implementing the provisions of the Right of Children to Free and Compulsory Education Act 2009. ஸோ இந்த SSA மூலயமா வந்துட்டு இது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ரைட், அதாவது வந்துட்டு அவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்ட் படி அவங்க வந்துட்டு அந்த எஜுகேஷன் ரைட்டை கொடுக்குறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் to all the children from the age of 6 to 14 years. ஸோ இது படி என்னென்னா எஜுகேஷன், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி, ஆர்டிஐ படி எல்லாத்துக்குமே, எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே வந்துட்டு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும். அது எந்த ஏஜ்னா 6லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. The SSA intimates a variety of innovation and activities related to schools. ஸோ இந்த SSA இந்த ஸ்கீம் வந்துட்டு நிறைய இனோவேஷன் பண்ணுறாங்க, நிறைய டெவலப் பண்ணுறாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்கூல்ஸை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணுறாங்க. சம் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் ப்ரொவைடிங் மிட் டே மீல்ஸ், அதாவது மதிய உணவு திட்டம்னு சொல்கிறாங்களா அது, அண்ட் ஸ்டைஃபன்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், த செட்டிங் அப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம். ஸோ மிட் டே மீல்ஸை கொண்டு வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அதாவது லேர்னிங் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய டீச் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த SSA பண்ண இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்
RMSA is a centrally sponsored scheme for universalization of access and improvement of quality education in the secondary stage. ஸோ இந்த ராஷ்ட்ரிய RMSAங்கிறது வந்துட்டு செகண்டரி எஜுகேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு RMSA, which was implemented during 11th 5-year plan period. The goal of RMSA is to make secondary education quality, available, accessible and affordable to all young students in the age group of 15 to 16 years. So இந்த ஸ்கீமோட மெயின் கோல் என்ன RMSA ஓடுதுன்னா, செகண்டரி எஜுகேஷன் வந்துட்டு குவாலிட்டேட்டிவாக, அதாவது தரமாக கொடுக்கணும், எல்லாத்துக்குமே அது அவைலபிளாகவும் இருக்கணும், அக்சசிபிளாகவும் இருக்கணும் அண்ட் அஃபோர்டபுள். எல்லாத்துக்குமே அந்த எஜுகேஷன் வந்துட்டு அந்த செகண்டரி எஜுகேஷன் ரொம்ப தரமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஏஜ் குரூப்புக்குன்னா 15 to 16 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு. சயின்ஸ் லேப், லைப்ரரிஸ் இன் சர்வீசிங் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ், computer aided education, co-curricular activities and teaching learning aids are provided by the government of India through RMSA scheme at school level. ஸோ இதையெல்லாம் அவங்க வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க, லைப்ரரிஸ் கொண்டு வராங்க. யாருக்குன்னா இந்த 15 to 16 இயர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த RMSA ஸ்கீம் மூலயமா கொண்டு வராங்க. The Union Budget 2018-2019 proposed to give school education holistically without segmentation from preschool to class 12th. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட், அதாவது 2018-2019 ப்ரொப்போஸ் பண்ண இந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ப்ரீ ஸ்கூல்லேருந்து கிளாஸ் 12th வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்து இது பண்ணுறாங்க. Samgra Shiksha and to be prepared with the broadened goal of improving school effectiveness measured in terms of equal opportunities and equable learning outcomes. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா, அதாவது சப்க்ரா சிக்ஷா மூலயமா என்ன கோல், இதோட கோல், முக்கியமான கோல் என்னென்னா, ஸ்கூலில் வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். அந்த எஃபெக்டிவ்னஸை வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னா, அந்த ஸ்கூல் கொடுக்கக்கூடிய அவுட்கம்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களிருந்து அந்த எஜுகேஷனில் வரக்கூடிய அவுட்கம்ஸ் மூலமா நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. It subsumes the schemes SSA and RMSSA. ஸோ RMSA and SAவை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம் இருக்குது. In 2017, a committee was constituted by the Ministry of Human Resource Development to draft the national education policy. This committee submitted its report in 2019. ஸோ 2017 வந்து ஒரு கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காகனா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணுறக்காக. ஸோ அந்த கமிட்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இது பண்ண கமிட்டி வந்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை வந்துட்டு 2019 சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ப்ரெசன்ட் இருக்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டாபிக். த பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு வாஸ் நாட் மியர்லி ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் புக்ஸ் பட் லிசனிங் டு த லேர்ன்டு பர்சன். ஸோ தமிழ்நாட்டில் இருந்த எஜுகேஷன் பேட்டர்ன் எப்படின்னா, சும்மா கேட்டு எழுதுறது மட்டும் இல்லாமல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், படித்தவங்க சொல்கிறத வந்துட்டு லிசன் பண்ணுறதாகவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்த எஜுகேஷன் இருந்தது. The Tirukkural stresses the need for education and warns the dangers of illiteracy. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், திருக்குறளில் வந்துட்டு ரொம்ப அதிகமான செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது ஒரு எஜுகேஷன், அதாவது ஒரு கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்கிறாங்க. அண்ட் வார்ன் பண்ணுறாங்க. எதுனா, படிக்கலைன்னா என்னென்ன ஆபத்து வரும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. In ancient times, the school was called பள்ளி and the teacher was called கணக்கையர். ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் வந்து ஸ்கூல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, டீச்சர்ஸை வந்து கணக்கையர் அப்படின்னு சொல்கிறாங்க. A significant development took place in the field of education during பல்லவா பீரியட். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்துட்டு எப்போ நல்லா டெவலப் ஆனோம் அப்படின்னா, பல்லவா பீரியடில் வந்துட்டு டெவலப் ஆனோம். Gatika was an educational institution. The Pallava kings supported those educational institutions through endowments. ஸோ கத்திகா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதை வந்துட்டு இந்த பல்லவ கிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. The Vaishnava and Saiva mutts provided boarding and lodging facilities to all the students and teachers. அதாவது வைஷ்ணவ சமயம், சைவ சமயம்னு சொல்கிறாங்களே, ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எதுக்காக, யாருக்காகனா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. Hyastang gives us graphic picture about Kanchi Buddhist center and Kanchi was considered as the main center of learning. ஸோ ஹியாஸ்தாங்கிற ஒரு சைனாவோட ஸ்காலரு,
அவர் வந்துட்டு ஒரு கிராஃபிக் பிக்சர் கொடுக்குறாரு. எதை பற்றினா காஞ்சி புத்திஸ்ட் சென்டர், அதாவது வந்துட்டு அது ஒரு லேர்னிங் சென்டர். அப்போ வந்துட்டு காஞ்சி தான் வந்துட்டு ஒரு மெயின் சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்தது. The Chola period was the most brilliant and creative period in Tamil literature. ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் பார்த்தோம்னா இந்த சோலா பீரியட் தான் வந்துட்டு ரொம்ப பிரில்லியன்ட் அண்ட் க்ரியேட்டிவ் பீரியட்னு சொல்லலாம். தமிழ் எஜுகேஷன் என்ஜாய்ட் எ கிரேட்டர் கனெக்ஷன் வித் ரிலீஜியன் அண்ட் டெம்பிள். ஸோ தமிழ் எஜுகேஷன் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எப்படின்னா அது வந்து எது கூட கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ரிலீஜியன் கூடயும் டெம்பிளோடையும் அது வந்துட்டு கனெக்ஷன் இருந்தது. ஃப்ரீ எஜுகேஷன் வாஸ் கிவன் டு பீப்புள், அதாவது பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க. இந்த கரிக்குலம் அண்ட் சிலபி ஹேட் ஏ தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கலான பேக்ரவுண்ட் வந்து இருந்தது. From the inscription of that period, we can now gain knowledge about the qualification of a teacher, method of teaching, salary of teachers, food provided to the students and the land given to the schools. ஸோ அவங்க எழுதி வச்ச இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி நாம் இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன நாலேஜை கெயின் பண்ணுறோன்னா ஒரு டீச்சரோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க எப்படி வந்துட்டு எந்த மெத்தடில் வந்துட்டு டீச் பண்ணாங்க, அவங்களோட சேல்ரி என்ன, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ஃபுட்டை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்கங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் வாஸ் த ஃபேமஸ்ட் சீட் ஆஃப் வேதிக் காலேஜ். ஸோ வேதிக் காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா ராஜராஜ வேதி மங்கலங்கிறது வந்துட்டு ஃபேமஸான வேதிக் காலேஜாக வந்துட்டு சோழா பீரியட் இருந்தது. அட் திருபுவனை அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வேதிக் காலேஜ் ஃப்ளோரிஷ்ட். த விடைக்கலை இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் ஏ லைப்ரரி. ஸோ லைப்ரரிங்கிறது வந்துட்டு விடைக்கலை அப்படிங்கிறது வந்துட்டு லைப்ரரி வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வீரராஜேந்திர ரெஃபர்ஸ் டு த மெடிக்கல் ஸ்கூல், அதாவது மெடிக்கல் ஸ்கூல், அதாவது திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது வீரராஜேந்திராவோட இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன். அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மெடிக்கல் ஸ்கூலை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. Next, the Pandya kings patronized Sanskrit in an exemplary way. ஸோ பாண்டியா கிங்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இட் ரிவைல்டு இன் த காப்பர் பிளேட். ஸோ இதை அவங்க எப்படி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க எழுதி வச்சுருந்த காப்பர் பிளேட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The educational institutions of that period were called as கத்திகை, சாலை அண்ட் விதய சாஸ்திரா. ஸோ அவங்க அந்த பீரியடில் இருந்தக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த பேர்னால சொன்னாங்க. லேண்ட்ஸ் வேர் கிவன் டு டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து லேண்ட்ஸ் கொடுத்தாங்க. தேர் வர் நோன் அஸ் சலபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபேமஸ் காலேஜ் டூரிங் த பாண்டியா ரெகிமே வாஸ் கந்தலூர் சாலை. ஸோ பாண்டியாஸ் பீரியடில் இருந்த ஃபேமஸ் காலேஜ் என்னன்னா கந்தலூர் சாலைன்னு சொல்லுவாங்க. Mats occupied a significant place in the promotion of education. Learning flourished under Vijayanagar rule. So Vijayanagar rule அப்போ learning வந்துட்டு கம்ப்ளீட்டாக flourish ஆக ஆரம்பிச்சது. Many education institutions were established under their patronage. ஸோ அவங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. தினப்பள்ளி கூடம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டியூரிங் த நாயக் ரூல். ஸோ தினப்பள்ளி கூடங்கிறது வந்துட்டு நாயக் ரூல் அப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதான் வந்துட்டு எஜுகேஷன் இன் தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் இப்போ எஜுகேஷன் இன் மாடர்ன் இந்தியா. Frantis who came to Madurai during the time of Veerappa Naika established primary school. ஸோ ஃப்ராண்டியஸ் அப்படிங்கிற வந்துட்டு மதுரைக்கு வராரு. எப்போ வராருன்னா வீரப்ப நாயக்கர் வந்துட்டு ரூல் பண்ணும்போது வராரு. அவர் தான் வந்துட்டு பிரைமரி ஸ்கூலை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. The Maratha ruler Sarfoji II collected the old records and kept them in the Saraswati Mahal library. ஸோ மராத்தா ரூலர் சர்ஃபோஜி டூங்கிற வந்துட்டு ஒரு மராத்தா ரூலர், அவர் வந்துட்டு ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் வந்து வைக்கிறாரு. அந்த சரஸ்வதி மஹால் லைப்ரரி எங்கே இருக்குன்னா தாஞ்சூர், அதாவது தஞ்சாவூரில் இருக்குது. He also had a printing press with Devanagari type located there. ஸோ அங்கே வந்துட்டு அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையும் வச்சுருந்தாரு. தேவனகிரி டைப்பில் அங்கே இருந்தது. Sir Thomas Munro, the governor of Madras Presidency 1820-27, was highly responsible for the introduction of Western education in Madras Presidency. ஸோ Sir Thomas Munroங்கிறவன்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஒரு கவர்னர். எந்த பீரியட்னா 1820 1827 வரைக்கும் இவர் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். எதுக்காகனா வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்துட்டு மெட்ராஸில் வரக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இவர் தான். He appointed a committee to conduct a statistical survey of the condition of the education. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கமிட்டியை வந்துட்டு
அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எதுக்காகனா எஜுகேஷனை எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்துட்டு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. The Education Commission of Munro recommended the creation of 2 principal schools, அதாவது கலெக்ட்ரேட் அண்ட் தாசில்தார் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட எஜுகேஷன் கமிஷன் மூலயமா 2 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது 2 பிரின்சிபல் ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஆரம்பிக்கிறதுக்கு. In 1835, Lord William Bentinck passed a resolution favoring the introduction of Western system of education in India. ஸோ 1835 என்ன ஆகுதுன்னா, லார்ட் வில்லியம் பென்டிங் இவர் வந்துட்டு ஒரு கவர்னர் தான். அவர் வந்துட்டு ஒரு ஆக்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாரு. என்ன ஆக்ட்னா, இந்தியாவில் வந்துட்டு வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாரு. Wood's dispatch of 1854 introduced the Department of Public Instruction in the Madras Presidency. அதாவது Wood's dispatchனா வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு கவர்னர் தான். இவர் 1854 வராரு. ஸோ இவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை மெட்ராஸ் பிரசிடென்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கிராண்ட் இன் எய்ட் வாஸ் கிவன் டு ஆல் தி ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கிராண்ட் எய்ட், அதாவது இது கொடுத்துட்றாங்க, நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்றாங்க. த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1857. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்துட்டு 1857 வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன யூனிவர்சிட்டி என்னென்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். In 1882, the Local Boards Act was passed. So 1882 Local Board Act வந்துட்டு பாஸ் ஆகுது. The board was empowered to open new schools and to get grants from the government. So வந்துட்டு இந்த 1882 இந்த Local Board Act படி என்னென்னா, எங்கே வேணாலும் நியூ ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், பட் பர்மிஷன் கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம். In 1938, all subjects except English were taught in Tamil in schools. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு 1938 இங்கிலீஷ் சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்டும் தமிழ் லாங்குவேஜிலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் அட் சிதம்பரம் இன் 1929. ஸோ 1929 சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஹையர் எஜுகேஷனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு எப்படி இருந்தது. ஃப்ரீ எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்கூல் லெவல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1964 to 1965. ஸோ செகண்டரி ஸ்கூல் லெவலில் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1964 1965 அந்த பீரியடில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. The Gandhi Gram Rural College was established in 1975. ஸோ 1975 வந்துட்டு காந்தி கிராம் அப்படிங்கிற ரூரல் காலேஜ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சின்ஸ் 1971 distant education has also been introduced in Tamil Nadu to educate those who could not go to colleges. ஸோ 1971 டிஸ்டன்ட் எஜுகேஷனை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யாருக்காகனா காலேஜ் போய் படிக்க முடியாதவங்களுக்காக இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. In 1956, midday meal program was introduced in schools. So 1956 வந்துட்டு midday meal programs, அதாவது மதிய உணவு திட்டம் வந்துட்டு ஸ்கூல்ஸில் வருது. Later it was extended as nutrition meal scheme in 1982 to avoid dropouts in school. அடுத்த லேட்டர் பீரியடில் வந்து இந்த midday meal program என்னவா மாற்றுறாங்கன்னா நியூட்ரிஷனல் மீல் ஸ்கீமாக மாற்றுறாங்க 1982. எதுக்காகனா ஸ்கூல்ஸ்லேருந்து யாரும் வெளியே படிக்காமல் வெளியே தடுக்கிறதுக்கு வந்துட்டு இதை மாற்றுறாங்க. Since 1986, several changes have taken place to meet the changing dynamics of the society in keeping with the national policy of education. 1986 வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில். எதுக்காகனா சொசைட்டியோட டெவலப்மெண்ட், சொசைட்டி வந்துட்டு நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1986 வரைக்கும் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.